முனிசிபாலிட்டி எல்லாம் வைக்க முடியாதப்பா, அரசாங்க சொத்து அரெஸ்ட் பண்ணி போடுவாங்க. மாட்டி விடுறீங்க பெருசு. அட உன்னதான் பெருசு. யாரு என்னைய? ஓ உங்களை தான். வாங்க ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறோம்மா. காவல் தெய்வத்தை கண்டுக்காம மூலவரை பார்க்க மூவ் ஆகுறீங்க. காவல் தெய்வமா? அம்மா நீங்க யாரு? முனிசிபாலிட்டி முத்த பார்த்து யாருன்னு கேக்குறீங்களா? 10 வயசுல மந்திரி பேரன்னு போய் சொல்லி கலெக்டர் கார்ல ஏறிட்டு மெட்ராஸ் வந்து சேர்ந்தவன். அன்னையிலிருந்து இந்த முனிசிபாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த முனிசிபாலிட்டி முத்து தான் எல்லாமே. ஆமா உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 1000 ரூபாய் கைமாத்த இருந்தா கூட. 2 400 ரூபா நோட்டு, ஒரு 200 ரூபா நோட்டு இருக்கு, வாங்கிக்கிறியா? இந்த முனிசிபாலிட்டி முத்துக்கிட்டே வேலையை காட்டுறியா? இங்க பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் வரைக்கும் எல்லாமே நான் தான். ஆமா உங்களுக்கு என்ன காரியமாகணும்னு சொன்னீங்கன்னா முடிச்சு தரேன். டீல் பேசுவோமா? டீலா? இந்த ரூபா நோட்ல ரசாயன பவுடரை தடவி உன் கையில கொடுத்தன்னு வச்சுக்கோ, உன் கைரேகை அதுல பதிவாயிடும். போலீஸ்காரன் வந்து நீ லஞ்சம் வாங்கினதுனால உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி போயிடுவான். என்ன டீல் ஓகேவா? மண்ட மைதானம் மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன் வில்லங்கமான ஆளுன்னு. வில்லங்கமான ஆள் இல்ல, விவகாரமான ஆளு. இன்னைக்கு ஓப்பனிங்கே சரியில்லை, கல்லா கட்ட மாதிரி தான். அமாவாசை காக்கா மாதிரி ஆபீஸுக்கு ஆபீஸே புரோக்கர்ஸ். நீ வாமா சார். நில்லுங்க சார். யாரை பார்க்கணும்? இந்த டவுன் பிளானிங் ஆஃபீஸர் நாகராஜனை பார்க்கணும். அவரா? ஐயா என்ன தலையை வரைச்ச வச்சேன்னு சொல்லிடுற, தலையில என்ன பொடுக? பொடுகும் இல்லை கடுகும் இல்லை, ஏதாவது பார்த்து கவனிங்க சார். கவனிக்கணுமா? வந்து கவனிக்கிறேன். நில்லியா கேட்டுட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டு இருக்க. என்னையே தடுத்து நிறுத்துறியா? நான் யாருன்னு தெரியுமா? என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு? மார்னிங் சார். மிஸ்டர் நாகராஜன். வாங்க லக்ஷ்மணன். என்ன இந்த பக்கம்? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, இவங்க பேர் லக்ஷ்மி. வணக்கம். உங்க முனிசிபல் லிமிட்ல வீடு கட்ட போறாளாம். வீட்டு பிளான் அப்ரூவல் வாங்கணும்னா நீதானே இங்க டவுன் பிளானிங் ஆபீசர். அதான் கையோட கால செலவு இல்லாம அப்ரூவல் வாங்கி தரேன்னு இவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்ன பண்ற, பையிலேன்னு பேனா எடுத்து இதுல ஆர் நாகராஜன் டக்குனு ஒரு கையெழுத்து போட்டு கொடு சீக்கிரம். ஒரு நிமிஷம் இருங்க மேடம், கொஞ்சம் எப்படி வாங்க. என்னப்பா திடீர்னு யாரையோ கூட்டு வந்து கையெழுத்து போடுன்னு நிக்கிறீங்க? யாரோ இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இங்க காரியம் ஆகணும்னா சாரிப்பா, ஐ எம் ஹெல்ப்லெஸ். பரவாயில்லப்பா, நீ இருக்கேன்னு வந்துட்டேனே தவிர நீ எந்த நிலைமையில இருக்கேன்னு எனக்கு தெரியல. சரி நான் வரேன், நீ போய் உன் வேலையை பாரு.